எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பிரண்டை தொக்கு செய்ய போகிறோம். எப்படி செய்கிறோம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஒவ்வொரு பொருட்களாக தேவையான பொருட்களை காமிக்கிறேன். இதில் நோ ப்ரிசர்வேட்டிவ். நம்மளுக்கு ப்ரிசர்வேட்டிவ்க்கு உப்பு, புளி, நல்லெண்ணெய் மட்டும்தான் சேர்க்குறோம். இப்போ என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம். கருவேப்பிலை, வெந்தயம், கடுகு, பெருங்காயம், நல்லெண்ணெய், இஞ்சி, பிரண்டை, பூண்டு, சின்ன வெங்காயம், தனி மிளகாத்தூள், உப்பு. இதுதான் தேவையான பொருட்கள். இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எண்ணெய் ஊற்றி ஹீட் ஆனதும் ஆயிலில் பொரித்து எடுக்கணும். ஆயிலில் பொரித்து எடுத்து வாங்க, ஆயிலில் எப்படி பொரித்து எடுக்கலான்னு உங்களுக்கு கலர் எப்படி மாறணும் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். ஆயிலில் போட்டு அந்த கலர் க்ரீன் கலரில் இருக்கிறது ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலராக வரும். அப்போ அந்த டைமில் தான் நம்ம எடுக்கணும். லைட் கலராக இருந்தது அப்படின்னா ஒரு மாதிரி அரிப்பு தன்மை இருக்கும். இந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்ததுக்கப்புறம் அந்த எண்ணெயிலேயே சின்ன வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக சின்ன வெங்காயம் வதங்க ஆரம்பித்த ஸ்டேஜில் அதோடய நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், கொஞ்சம் வதங்கினதை பூண்டும் சேர்த்து வதக்கணும். பூண்டும் சேர்த்து வதக்கிட்டே இருக்க ஸ்டேஜில் அது ஒரு 2 நிமிஷம் கழித்து இஞ்சியை போட்டணும். இஞ்சியும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா புளியும் போட்டுடணும். புளியும் போட்டுட்டு இதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரி வணங்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம பிரண்டை அரைச்சி தனியாக எடுத்துடணும். அதுக்கப்புறமா நம்ம அந்த வெங்காயம் புளியெல்லாம் அரைச்சி வச்சுக்கோம்ல, அதையும் சேர்த்து வணக்கத்தினது எல்லாத்தையும் அரைச்சிடணும். அடுத்து எண்ணெயில் கடுகு, வெந்தயம், கறிவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்ததுக்கப்புறம் நம்ம பிரண்டை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு இந்த எண்ணெயிலே வணக்கிடணும். ஏன் அப்படின்னா அந்த அரிப்பு தன்மை இருக்காது. அதையும் அந்த ஹீட்லேயே போட்டு வதக்கினதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆயில் பிரிஞ்ச ஸ்டேஜில் வெங்காயம், பூண்டு, புளியல் அரைச்சோம்ல, அதையும் சேர்த்து போட்டு வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் அதில் ஒரு ஆயில் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் மிளகாத்தூள், அதையும் கொஞ்சம் ஆயில் பிரியணும். அடுத்து பெருங்காயத்தூள், உப்பு போட்டுட்டு நம்மளுக்கு காரம், உப்பு, புளிப்பு, ஒரு சிலர் காரம் சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் காரம் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கூட குறைய அவங்கவுங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் ஆயில் நிறையா இருந்ததுன்னா கெட்டு போகாமல் இருக்கும். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இட்லி, தோசைக்கு, சாப்பாட்டில் சாப்பிட்டுக்கலாம். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு சாதமாகவும் கிளறி கொடுத்துக்கலாம்.